பரீட்சை எல்லாம் முடிஞ்சு பல நாட்கள் ஆயிடுச்சு. லீவு விட்டாச்சு. ஆனால் ஃபங்க்ஷன் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பள்ளிக்கூடம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்குறவங்க கேனையனா இருந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு கால் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இன்னும் எங்கே போகுது. நமக்கு வீக்கா தலைவன் தலைவி காதல் அது மட்டும் வந்தால் போதும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? பேசாமல் தத்தெடுத்துக்கங்களேன் மாப்பிள்ள. அட இது கூட நல்லா இருக்கே, தத்தெடுத்துக்கிறேனே உங்களை அப்படின்னு விஜய் சொல்லிட்டு அந்த சிரிப்பு சிரிக்கிறாரு பாருங்க. காவேரி முறைக்கிறத பார்த்துட்டு அட்டடடா அப்படியே அந்த சிரிப்பில் நம்ம தொபக்கடின்னு விழுந்துட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ ஒரு கொள்ளை அழகுங்க, அழகோ அழகு. இன்னைக்கு செம்ம சீனு. விஜயோட அந்த புன் சிரிப்புக்கே 1000 அடிமைகள் சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தப்பே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பான இனிய உறவுகளே. பயங்கரமாக திட்டி போட்டு காவேரி எங்கேருந்து வராங்க. பயப்புள்ள திட்டிருச்சே, நம்ம ஆள் அப்படியே சோகத்தில் இருப்பாருன்னு பார்த்தா காலையில் வந்து டக்குன்னு வந்து நிற்கிறாரு. அடுத்த நிமிஷமே என்னது, நம்ம தான் திட்டிட்டு வந்தோம், எதுக்கும் கோச்சிக்கிட்டு இருப்பானேன்னு வந்துப்பாரோ அப்படின்னு காவேரி நினச்சா ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாரு. யாருமா காவேரி அப்படின்னு சொன்ன கையோட என்னத்தான் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி உள்ளுக்குள்ளே போகிறாரு. அப்படி பார்க்குறாங்க காவேரி. நல்ல ஒரு மியூசிக், காமெடி மியூசிக் போடுறாங்க பாருங்கள், செம்மங்க. அதை ரசிக்கலாம், அவ்வளோ அழகு. அப்போ விஜய் சிரிச்சுட்டு போனது அதை விட ஒரு கொள்ளை அழகுன்னு தான் சொல்லணும். கையில் ஏதோ கவர் கொண்டு வராரே அப்படின்னு பார்த்தா என்னவா இருக்கும், ஏதோ திங்கிறதுக்கு தான் கொண்டாடுறாருன்னு பார்த்தா ஃபோனு. அப்போ காவேரி இருந்துட்டு நல்ல சூப்பருங்க, வாங்காதம்மா அப்படின்னு காவேரி சொல்ல சாரதாம்மா அப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு பாவண்டி நம்மளை புள்ள, அதாவது குடும்பத்தில் ஒருத்தனா என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாங்கிக்கங்கன்னு சொல்கிறாரே, நான் வாங்கிக்கிறேன்டி அப்படின்னு சொல்ல காவேரி வாங்காதன்னு சிக்னல் கொடுக்குறாங்க. அவங்க கிடக்குறாங்கம்மா, நீங்கள் வாங்கிக்கங்கம்மா அப்படின்னு கையில் கொடுத்துட்றாங்க. அப்படியே செம்ம காண்டாகிறாங்களா. அதுக்கப்புறம் ஓகே மிஸ் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம சீன் என்னென்னா தத்தெடுக்கிறாருன்னு சொன்னோன்னே அப்படியே ஓடுறேன்னு சொன்னேன். அதாவது காவேரி என் செல்லம், நீ தாண்டி என் தங்கன்னு கொஞ்சுறாங்களா காவேரி சாரதா, அதாவது ஃபங்க்ஷனுக்கு கூட்டி போகிறேன்னு சொன்ன கையோட அதில் அப்படியே என் புள்ள தாண்டி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அவ்வளோ பச்சை பிள்ளை மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ மட்டும் நடி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம காவேரி. தான் பொண்ணுங்கக்கிட்ட ஆறுதல் பேசிக்கிறாங்க, தேடிக்கிறாங்க. அதுவும் அந்த சீன் நல்லா தான் இருக்குது. சாரதா, யமுனா, நம்ம கங்கா எல்லாம் பேசுகிறது. பாவம் அந்த பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டு தங்கச்சி நம்ம நல்லபடியாக சேர்ந்தா சந்தோஷம்தான் அப்படின்னு கங்காவும் சொல்கிறாங்க, யமுனாவும் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்னம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் உன் பொண்ணுங்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு காவேரி சொல்கிறது நல்ல அழகான சீன் தான். அடுத்த நாளின்னு போடுறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக அம்மா உன் பொண்ணு பர்ஃபெக்டாக நல்லா ஆடுறாங்க. அப்படியே விஜய் அப்படி வச்சக்கணும் வாங்காமல் பார்க்குறாரு. எப்படி அழகாக இருக்கே, 2 பேரும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்கலை, அப்படி கை தட்டி ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. எல்லாத்தையுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அங்கே இருக்க சில பேருங்க யாருக்கா இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யும். இது எப்படிங்க ஒரு ஸ்கூல், இது மதர்ஸ் டேனா அம்மாவும் பொண்ணும் கலந்துக்கணும், அம்மாவும் பையனும் கலந்துக்கணும். அதை விட்டுட்டு இங்கே இருக்க ஒரு ஸ்கூல் மிஸ்ஸு ஸ்டூடெண்ட்டுக்கு கலந்துக்கிட்டு அவங்க சிறந்த அம்மான்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும், எப்படிங்க சொல்ல முடியும், நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் கொடி பிடிக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம காவேரி நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லிட்டு பரிசு கோப்பையை கொடுக்க போகிறேன்னு சொன்னால் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ அங்கே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஹெச்எம் இருந்துட்டு பிரின்சிபால் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஏங்க யாருங்க சொன்னது, அவங்க 2 பேரும் அம்மா பொண்ணு தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. எல்லாரும் அதை செய்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அவங்களுக்கே தெரியாது, அவங்க 2 பேரும் அம்மா பொண்ணு தான், காவேரியோட அம்மா இந்த காவேரி மிஸ்ஸு தான் அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்களேன்ட்டு, என்ன மேடம் சொல்கிறீங்க, என்ன எங்களை சமாதானப்படுத்த சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல, நான் ஏங்க உங்ககிட்ட போய் சொல்லணும், உண்மையிலே அவங்க 2 பேரும் அம்மா பொண்ணுங்க தான், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க பரிசு வாங்குறதுக்கு தகுதியானவங்க தான், இந்த காவேரியோட அம்மா இந்த காவேரி தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ப்ரைஸையும் கொடுக்குறாங்க, வாங்கிடுறாங்க. எல்லாம் சபை கலந்துருதுங்க. இங்கே சாரதா என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷம், பேத்தியும் பொண்ணும் வாங்கிட்டாங்களே பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்ப நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபல் மேடத்தை போய் தனியாக போய் பார்க்குறாங்க. வாங்க காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட, மேம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டு போகலான்னு வந்தேன் மேம், என்ன வேணும், என்ன கேட்கணும் அப்படி சொல்ல, இல்லை நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் நல்லது பண்ணீங்களா இல்லை உண்மை சொன்னீங்களா பொய் சொன்னீங்களான்னு தெரியல, ஸ்டேஜில் நீங்கள் அப்படி சொன்னீங்கல்ல, என்ன சொன்னேன், அம்மு என் பொண்ணுன்னு சொன்னீங்க, அவங்க எல்லோரும் சண்டைக்கு வராங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னீங்களா மேம் அப்படின்னு கேட்க, நான் சமாதானப்படுத்த சொன்னேன்னா, யார் அப்படிலாம் சொன்னால், நான் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டேம்மா, இது உனக்கு தெரியாது, தெரியும் மேம், அதனால தான் நான் இப்போ வந்து டவுட்
டவுட்டை கேட்டுட்ருக்கேன். அது எப்படி அவள் என் பொண்ணாக முடியும்? அவள் என்னோடய ஸ்டூடெண்ட் மட்டும்தானே, நான் அவள் அம்மா இல்லையே அப்படின்னு சொல்ல சிரிக்கிறாங்க மேம். அப்படின்ட்டு, என்ன மேம் நான் எவ்வளோ டவுட்டில் சந்தேகத்தில் வந்து கேட்டுட்ருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நீ அறியாமையே இருக்கிற, உனக்கு நான் என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் மேம் என்ன மேம் அப்படிங்கிறாங்க. சரி இனி இதுக்கு மேலே மறைக்க முடியாது, உண்மையிலே நீந்தாம அந்த பொண்ணுக்கு அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன மேம் எனக்கே தெரியாமல் என் பொண்ணு அதுங்கிறீங்க, அதுக்கு அம்மா நான் சொல்கிறீங்க, எப்படி மேம் அப்படின்னு காவேரி கேட்க, உங்கள் அம்மா அன்றைக்கி என்னை பார்க்க வந்தாங்களே தெரியுமா அப்படி சொல்ல, அப்படியே பார்க்குறாங்க காவேரி அதிர்ச்சி ஆகி. ஆமாம்மா உங்கள் அம்மா வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, நீ தான் அந்த பொண்ணோட அம்மாவமே அப்படின்னு சொல்ல, அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன மேம் அவங்க சும்மா எதுவும் சொல்லியிருப்பாங்க, அப்போலாம் இல்லைம்மா நீங்கள் தான் அந்த பொண்ணுக்கு அம்மாவாம், உங்களுக்கு நடந்த ஆக்சிடெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மாவும் தவறி போனாங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா தவறவெல்லாம் இல்லை, தவறி போக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி இருக்காங்களுமே, அவங்க தான் தான் பேரனுக்கு உங்களால் ஆபத்து வருதுன்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி உங்களை கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க, அதுலேயும் உங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சா, 2 வருஷம் வாழ்க்கை நடந்தது எதுவும் தெரியாமல் போயிடுச்சா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே, அதனால தான் அவங்களும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இவங்களும் உங்கள் பிள்ளையும் பறிச்சுக்கிட்டாங்க, உங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. உங்கள் அம்மா அழுது கேட்டதுனால தான் நான் அந்த பிள்ளையை பார்த்துக்கங்கம்மா கொஞ்சம் கேங்கம்மா பேசிக்கங்கம்மான்னு உங்ககிட்ட நான் மறுநாள் சொன்னேனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே காவேரியும், ஆமாம் மறுநாள் அந்த பிள்ளையோட பேசிக்க சொன்னீங்க, அப்புறம் நான் எப்படி சும்மா சொல்லுவேன், உங்கள் அம்மா தான் அழுது பேசினாங்கம்மா, அந்த விஜய் தான் உங்கள் ஹஸ்பண்டா, உங்களுக்கு 2 வருஷம் நடந்தது எல்லாம் மறந்து போச்சான், அதனால தான் அவங்க சொல்லலையாம், ஆனால் உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்லலேன்னு சொன்னாங்கம்மா, மற்றபடி அந்த பொண்ணு தாம்மா உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆகுது, தலை சுற்றுது, சொயின்னு சுத்த மிஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தாங்கி பிடிக்கிறாங்க. இங்கே சாரதா பாப்பா விஜய் இந்த 3 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன மேமை பார்த்துட்டு வரேன்னு போனால் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு விஜய் வராங்க உள்ளுக்குள்ளே. அப்போ இவங்க சாஞ்சு விழுகிறதுக்கும் இவங்க விஜய் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. மேமும் பிடிக்கிறாங்க, விஜயும் தாங்கி பிடிச்சிடுறாரு. அப்படியே தலை சுற்றி விழுந்துறாங்க. மேம் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த பொண்ணுக்கு நான் அம்மாவா எப்படின்னு வந்து கேட்டாங்க, நான் உண்மையை சொல்லிட்டேன். ஐயோ மேம் ஏன் மேம் சொன்னீங்க, அவள் உடம்புக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நாங்களே சொல்லாமல் இருந்தோம். ஐயோ காவேரிங்க பாருமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கண்ணு முழிக்கவே இல்லை. அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டு வெளில வராங்க. சாரதா பார்க்குறாங்க. தம்பி என்னாச்சு தம்பி, என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படியே துடிச்சு போகிறாங்க சாரதா. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு பலன் இல்லைங்க, பழைய நினைவு எதுவும் வரல. அப்படியே பார்க்குறாங்க. இவங்க 3 பேர், அதாவது பாப்பா ஒன்றும் செய்யலைங்க, அது பாட்டுக்கு தான் உட்காந்துருக்கு. ஆனால் விஜயும் சாரதாவும் இந்த பக்கம் நிற்கிறாங்க. திருன்னு குனிஞ்சிக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா, செந்தில் படத்துலலாம் திருவிழாவில் காணாமல் போன மாதிரி செய்கிறத செஞ்சுட்டு திருன்னு முழிக்கிறத பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கவுண்டமணி சார், அந்த மாதிரி அப்படியே பார்க்குறாங்களா, இப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. வாங்க 2 பேரும் கிட்டக்க வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல 2 பேரும் வராங்க. அதை எப்படி நீங்கள் தத்தெடுப்பீங்களா, இவங்க பாவம்மா நீங்களும் சரின்னு சொல்லுவீங்களா, எப்படி இவ்வளோ நாடகம் ஆடிருக்கீங்க, நான் அது அப்பப்பா அம்மா நீ இருக்கியம்மா உலகம்மகா நடிப்புடா சாமின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. இல்லடி காவேரி அது வந்துடி, என்ன இல்லடி காவேரி வாயை மூடுமா, அது எப்படி இவர் ஆக்சிடெண்ட் இவங்க வண்டி நமக்கு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இவங்களுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், இவங்க பொண்டாட்டி போயிட்டாங்களாம், அதுக்கு நன்றி கடன், எப்படிலாம் கம்பி கட்டுற வேலை சொன்னேன் ஏமா அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பக்கம் திரும்புகிறாங்க. அது எப்படி சார், நீங்கள் எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணு கூட நீங்கள் இருப்பீங்க, நம்ம 3 பேர் ஒன்றா இருக்கலாம், எப்படி சார் இப்படிலாம் போய் சொல்கிறீங்க, இல்லை உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான், அதுக்காண்டி இப்போ நல்லா தானே இருக்கேன் அப்படி சொல்ல, இல்லடி இப்போ உனக்கு நல்லா ஆயிடுச்சு, அதுக்காண்டி ஐயோ இதை நீ அன்னைக்கே பண்ணியிருக்கலாம் தெரியுமா, அப்படி என்னம்மா ஆக போகுது எனக்கு பார், இங்கே பார் கையை பார் காலை பார், நான் அப்படியே புருஸ்லி மாதிரி சண்டை போடட்டா, நான் நல்லா தாம்மா இருக்கேன், எந்த டாக்டருமோ அப்படி சொன்னான் என் அப்பா இறந்தான்னு சொன்னேன், அதை ஏன் நான் பொறுத்துக்கிட்டேன், எப்படிம்மா ஏம்மா அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாங்க. அன்னைக்கே சொல்லியிருந்தாலும் நான் என் பிள்ளையோட நான் வாழ்ந்திருப்பேனே, என் பிள்ளைய நான் எப்படி பிறந்திருந்து பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை விட்டு எந்திரிச்சிடுறாங்க. பெட்டை விட்டு ஓடியா அந்த கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ மிஸ் நீங்கள் தான் என் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க.
கட்டினகையோட நீ தான் என் குழந்தைன்னு இப்போ தாண்டா சொல்கிறாங்க. பிள்ளைக்கு இதுதான் அப்பா இதுதான் பாட்டி அப்படின்னு தான் ஒரு தாய் சொல்லணும். ஆனால் இதுதான் நீங்கள் தான் என் அம்மாவான்னு கேட்குற நிலைமை என்னை ஆக்கிட்டாங்களே. அடியே சாரதான் அப்படின்னு சொல்ல நான் என்னடி பண்ணுவேன், அப்படி பண்ணிட்டாங்கடி இவரோட பாட்டி டாக்டரு எல்லாருமே அப்படின்னு சொல்ல பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே பழி போடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குடுப்பு கட்டுறாங்க. விஜய் பார்க்குறாரு, ஆத்தாடியோ பெத்த அம்மாவே இந்த வாங்குறாளே, நம்மளை ஏதாவது பண்ணிட்டானா இதே எஸ்கேப் ஆயிடுறா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நவுல்றாரு. நவுல போயில படார்னு கையை பிடிச்சிடுறாங்க. எங்கே போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இளம் மிஸ் அது வந்து அப்படிங்களே அடிச்சுன்னு வைங்களேன் அப்படின்னு வாயில ஒரு அடி கொடுக்குறாங்க. அது என்ன இல்லை மிஸ் இன்னமும் மிஸ்ஸு என்ன மிஸ்ஸு அப்படி சொல்ல இல்லை காவேரி அது வந்து அப்படிங்கல அம்மா தான் புள்ளன்னு சொல்லி பயப்படுறாங்க. உனக்கு என்னடா அப்படி போச்சு, சொல்ல வேண்டியதானே நான் தான் புருஷன் நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு அப்படின்னு சொல்ல என்ன காவேரி இப்படி சொல்கிற, அம்மாவுக்கு தான் புள்ள அப்படின்னா அப்போ எனக்கு பொண்டாட்டி பாசம் வேண்டாமா, நீ நல்லா இருக்கணும் நினைக்க மாட்டாமா, இது என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு விஜய் செல்லமாக கோச்சிக்கிறாங்க. பாவிங்களா என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டிங்கல்ல, மாமியால் மருமையை சேர்ந்துக்கிட்டு. இல்லடி மன்னிச்சிருடி, உனக்கு அப்போதைக்கு நீ பேசாத. என்னங்க ஏங்க இப்படி விஜய் பண்ணிட்டீங்க, இப்படியா நீங்கள் மறைப்பீங்க, கண்டு 5 வருஷம் என்னை மறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்னை பார்த்தீங்கல்ல, பார்த்தகையோட உங்களுக்கு தெரியாது நம்ம பொண்டாட்டி கல்லு குண்டு மாதிரி நிற்கிறாளே, குண்டு கல் மாதிரி நிற்கிறாளே, அடியே என் பொண்டாட்டி நீ தாண்டி அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என்னை வந்து அப்படி என்னை சொல்லியிருக்க கூடாதா, உண்மையை சொல்லியிருக்க கூடாதா, இல்லை காவேரி அது வந்து வாயை மூடுங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா என்கிட்ட சொல்லலை, எதுக்குடா சொல்லலை, எவ்வளோ நாள் நான் துடிச்சிருக்கேன், ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கத்துறாங்க. அது வந்து காவேரி பேசாதீங்க வாயை மூடுங்க அப்படின்னு சொல்ல இவன் என்ன சொல்லுங்கிறா அப்புறம் பேசாதுங்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கிறாரு விஜய். அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறாங்களா, இல்லடி அப்படின்னு சாரதா சொல்ல அம்மா நீ வாயை மூடு பேசாத, எனக்கு எவ்வளோ கோவம் வருது, பிறந்த நாளுக்கு அக்கா தங்கச்சியெல்லாம் வந்தாளுங்க அவளுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லலையம்மா, ஏம்மா சொல்லலை, சொல்லுமா சொல்லு அப்படியே வாயை மூடுதா, சொல்றியா என்ன வாய்க்கில் என்ன வச்சுருக்க, இல்லடி நான் ஏதாவது சொன்னால் பேசாதம்மான்னு சொல்லுவேன், பேசாதம்மா அந்தா சொல்லிட்ட பத்தியா அப்படின்னு சாரதா சொல்ல உங்கள் 2 பேர் மேலே செம்ம காண்டில் இருக்கேன், எப்படி மறைக்க வந்துச்சு, அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இவங்க தாத்தா கூட்டிகிட்டு பொண்ணு பார்க்க வருவாங்களாம், இவங்களும் இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை கட்டின்னு சொல்லுவாங்களாம், பாப்பா 2 பேரும் என்ன நடிப்பு நடிச்சிருக்கீங்க, இல்லை காவேரி அப்படின்னு 2 பேரும் தலையை தொங்க போட இங்கே வாங்க 2 பேர் தலையை எங்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபுன்னு ஊதிக்கிட்டு கையை மடக்கிட்டு டங்குன்னு 2 பேருக்கும் ஒரு கொட்டுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்ல 2 பேருக்கு நல்ல நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீர்வேன், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. காவேரி எங்கடி போகிற, விஜய் அதே மாதிரியே காவேரி எங்கடி போகிற, இதில் மட்டும் நல்லா ஒத்துமையாக இருப்பீங்களே, இல்லை எல்லாத்துலேயும் நீங்கள் ஒத்துமை தான், அப்பாப்பாப்பா மாமியார் மருமே பாண்டிங் நான் இங்கே தான்ப்பா பார்த்துருக்கேன், உலகத்தில் எங்கேயும் பார்க்கல, ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, எனக்கே மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, நான் அந்த கிறுக்கி லூஸு ஆர்வக்கோளாறு அறிவு கட்டவ ஏதோ பண்ணிட்டேன், ஐயோ என் பொண்டாட்டி உண்மையெல்லாம் அப்படியே சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிக்கிறாரு. நிமிந்து பார்த்து என்ன அப்படியே உண்மையை சொல்கிறேனேன்னு சிரிக்கிறீங்க அப்படின்னு நங்குன்னு ஒரு கொட்ட ஐயோ என்னடி கொட்டிக்கிட்டே இருக்கிற அத்தை என்னத்தை இந்த போடுறா, எதுக்கு தள்ளி நின்றுக்கங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஜாட காமிக்க ஓகே அப்படின்னு தள்ளி போக எங்கே போகிறீங்க வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வாடா அப்படி சொல்ல இப்போ இவங்களை என்னடா பண்ணலாம், நம்ம 2 பேரும் பிரிச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்லல, ஆமாம்மா எனக்கு கோவமாக தான் இருக்குது, அதனால் இவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்ல, நான் அப்பா தான் யார் இல்லைன்னு சொன்னா, நீங்கள் பண்ணினதெல்லாம் தப்பு, அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாமா நம்ம போவோம் ஜூட் அப்படின்னு சொல்லி 2 பேரும் குசுன்னு காதுகளை பேசிட்டு 2 பேரும் கிளம்ப எங்கடி போகிறீங்க, எங்கே போகிறோம், எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு தனி உலகம், நாங்கள் அங்கே போயிருக்க போகிறோம், முடிஞ்ச எல்லாரும் எங்களை அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு முருகன் டைலாக்கை பேசிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. காவேரி அப்படின்னு பின்னாடியே வர்றாங்க. பிள்ளை கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல காட்டிட்டு போகிறோம்மா அப்படின்னு விஜய் என்ன பண்ணுறாங்க, பில்லு கட்ட போகிறாங்க. சாரதா பார்க்குது இப்போ எங்கே போயிட்டான்னு தெரியலையே, எங்களை தேடி வராதிங்க நாங்கள் எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப எங்கேடி போகிறேன் எங்கேயோ போகிறோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு இப்போ என்னத்தை பண்ணுறது, எங்கே போயிருக்க போகிறா வாங்க நம்ம போவோம் அப்படின்னு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா வீடு பூட்டு தொங்கிக்கிட்டே இருக்குது.
ஐயையோ! இங்கேயும் வரல. இப்ப என்ன பண்றது? ஒருவேளை நம்ம தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு கால் பண்றாங்க. தாத்தா என்ன பண்றாரு? காவேரியா? பாப்பாவா? இங்க வரலையாடா? என்னடா சொல்ற? என்னது அங்க வரலையா? என்ன தாத்தா சொல்றீங்க? அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு தாத்தா. தெரிஞ்சதுக்கப்புறம் புள்ளைய தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. எங்கே போயிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. பார்க்குக்கு போயிருப்பாளா? அங்கே போயிருப்பாளா? இங்கே போயிருப்பாளான்னு ஒவ்வொரு இடத்துலையும் காணோம். ஏங்க கோச்சிட்டு போயிட்டாளா? ஐயோ அத்தை, என்ன அத்தை 2 உசிரையும் நான் மிஸ் பண்ணிட்டேனா? அதெல்லாம் எங்கேயும் போகமாட்டா மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, என்னத்த சொல்கிறீங்க? நம்மளை விட்டுட்டு அவள் எங்கே போகிறா? இல்லத்த, எனக்கு பயமாக இருக்குது. அவள் வீம்புக்காரி தான். அதுக்காண்டி உங்களையும் என்னையும் விட்டா அவளுக்கு வேற யார் இருக்கா? புது உசுறு குட்டிம்மா அம்மு கிடச்சிருக்குல, அது போதுன்னு போயிட்டானா எனக்கு பயமாக இருக்கத்த அப்படின்னு சொல்ல, பயப்படாதீங்க மாப்பிள்ள, இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அவள் எங்கே போயிருப்பான்னு ஒரு இடம் எனக்கு தெரியும், அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.